டாக்டர் நோக்கியா வேற வந்திருக்கான் போல. ரைட்டு, அவன் வேற பைத்தியம் பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்கான் டாக்டர் நோக்கியா. ஏலே HMD இப்படி இருக்கான், டே சுகர் பேஷண்டா நானே, உன்னாலதான்டா எங்களுக்கு எவ்வளவு நேரமா நான் கையாட்டுற நிறுத்தி எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. டாக்டர் நோக்கியான ஒரு பையனை பத்தி சொல்லுவேன்ல, அந்த பையன் மலேசியால இருக்கான். அவன் இதை ஆர்டர் பண்ணிருக்கானா ப்ரோ, 17 அல்ட்ரா 1 TB ஆர்டர் பண்ணிருக்கானா. மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாம் வந்து வேற மாதிரி பிரைசிங் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க குடிஸ் கிடைக்குது டிவைஸ் வாங்கினா. நம்ம ஊர்ல கூட்ஸ் ஏதோ கிடைக்குமாமே, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸா அது கிடைக்கும். ஆமா, குடிஸ் கிடைக்காது, GST தான் கிடைக்கும். பாத்தீங்களா, இந்தியாவுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் உங்களுக்காக இறக்கிருக்கோம். ஆனா இதுல ஹைலைட் என்ன, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, இதை பத்தி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலயும் சொன்னேன். யூஎஸ்ல பாருங்க ப்ரோ, $699 தான் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஏதாவது ஒரு சில ப்ராடக்ட்லாம் அங்க என்ன ஜோக்னா, யூஎஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது, நீ வேறடா நான் பேசாம மெட்ரோ நான் இருக்கிற ஸ்டேட்ல வந்து டாக்ஸ் அதிகம்டா, மெட்ரோ டிக்கெட் ரேட்டு கம்மி, மெட்ரோ பிடிச்சி இல்லாட்டி அந்த ட்ரெயின் பிடிச்சி பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்க போய் வாங்கிட்டு வருவேன் கேட்டா, அந்த ஸ்டேட்ல டாக்ஸ் கம்மியா அங்க. அதனாலதான் என்னன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால உங்களுக்கு வந்து டிவைஸோட பிரைஸ் எக்ஸ்க்ளூடிங் டாக்ஸ் தான் காட்டுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் போனா ஒவ்வொரு டாக்ஸ் இருக்கும். கரெக்ட் தான். அதனால நம்ம வந்து பாக்குற பிரைஸ் ஒரிஜினல் இல்ல, அதுக்கப்புறம் தான் டாக்ஸ் அப்ளை ஆகும். அந்த ஊர்லயும் 18% GST இருந்தா யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி $1500 போட்டிருந்தான் ப்ரோ. ஆமா, பிளஸ் 18%. நம்ம என்ன நினைக்கிறோம், இது எனக்கும் புதுசு தான் இது. நான் எப்போ, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பேசல. எனக்கு என் லைஃப்ல பர்சனலா நான் எப்போ இதை ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணேன்னா, என் கசின் வந்து யூஎஸ்ல இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நான் iPhone 4S கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் டாலர்ஸ் மட்டும் பிரைஸ் பார்த்துட்டு இவ்வளவு தானே போட்டிருக்கு, இந்தியன் மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இவ்வளவு தானே போட்டிருக்கு வாங்க அப்படின்றேன். தான் வாங்கி அனுப்புங்க மேட்ரா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் போடுவான். அவங்க அதுக்கப்புறம் ஏலே அது ஃபைனல் பிரைஸ் இல்ல, வெயிட் பண்ணு, இன்னும் டாக்ஸ் எல்லாம் ஆட் ஆகும். அதுக்கு ஏதோ வேற எதுவும் ஊருக்கு நம்ம உடனே டாக்ஸ் இல்லாம இருக்கும். அந்த டைம்ல அந்த ஏஜுக்கு அந்த விவரத்துக்கு நான் காலேஜ் முடிச்ச டைம் எனக்கு என்ன தோணும், டாக்ஸ்னா என்ன மிஞ்சி போனா நான் ஒரு $500 எக்ஸ்ட்ரா போடுவேனா, அதெல்லாம் பாத்துக்கலாம். பர்சன்டேஜா சொல்றாங்க, இந்த டாக்ஸ் வேட். நான் வந்து மவுண்ட் ரோட்ல பாய்ட்டே போய் வாங்கிக்கிறேன் டாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் போய் வாங்கினேன். அப்புறம் லேட்டா தான் வாங்கினேன். நான் அப்போ வாங்கல, 2011 வாங்கணும்னு ரொம்ப ஆசை. சிரி சவுண்ட் எல்லாம் கேட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன். செம்மையா இருக்கும் ப்ரோ பழைய சிரி. பழசு நல்லா இருக்கும். அந்த 3D டச் பிக்காலி சிரி இது இருக்கு. இது பிக்காலி தண்டக்கரும். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தப்பா பேசாதீங்க. இது ஜெமினி. இது எப்படி இருக்குன்னா, இப்ப போடலாம் மீம். இந்த நரேஷ் பாயிண்ட சொல்றேன். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது பிடிச்சி இந்த ஸ்கூபி டூல திறந்து பார்ப்பாங்க, திறந்து பார்த்தா ஜெமினின்னு போட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்களா. நல்ல டெம்ப்ளேட். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பிடிச்சி பேசி பேசி ஜெமினி. டேய் என்னடா நடக்குது உள்ள, இப்படிதான் இருக்கு. சரி ரைட்டு, இப்படிதான் போயிட்டு இருக்குங்க. ரைட்டா, ஓகே. அடுத்து மிஸ்டர் கிரிஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, என்னது நரேஷ் ப்ரோட்ட உள்ளது என்னிடம் உள்ளதா, நான் தான் வாங்கினேன்னா நன்றாக உள்ளதா, அது பிக்சல் பட்ஸ் கேட்டிருந்தீங்களா, அவர்தான் வாங்கியிருக்காரு. நல்லா இருக்கா, அவர் என்ஜாய் பண்ணிருக்காரு. ஆனா இருக்கிற இடம் தெரியாம இருக்கா. தேங்க்ஸ் டு நரேஷ் ப்ரோவா. ஓகே 1 வீக் பேட்டரி தாங்குதா. அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஜென் வந்து பேட்டரி சூப்பரா இருக்கு. நம்ம ஜாவேத் ப்ரோ நீங்களும் வச்சிருக்கீங்களா? ஜாவேத் ப்ரோ வந்தது வாங்கினாரு, இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆபீஸ் கால்ஸ் எல்லாத்துக்கும். செமையா இருக்கும் ப்ரோ. நான் இத போட்டு என்ன அடி அடிச்சேன் பட்ஸியே. அது நான் தான் சொன்னேன் ப்ரோ, பட்ஸே வந்து 7 மணி நேரம் தாண்டி யூஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. ANC டிரான்ஸ்பரன்சி ஃபோன் கால் அல்டிமேட் தாங்க. சீரியஸா பேட்டரி லைஃப் சூப்பரா பண்ணிட்டாங்க. அந்த பிக்சல் பட்ஸ் A சீரிஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அப்புறம் அந்த பட்ஸ் எல்லாமே பேட்டரி செமையா இருக்குது. சீரியஸ்லி நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்றேன், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்க போறது கிடையாது. ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு. அது வந்து நம்மளோட டே டு டே யூஸ்லயே ரொம்பவே பாதிக்குது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்றது நல்லது. பட் சில விஷயங்கள் வந்து சில காம்ப்ரமைஸை தாண்டி பயன்படுத்த முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, ஏன்னா அந்த காம்ப்ரமைஸ் எனக்கு காம்ப்ரமைஸே இல்லைன்னு, ஏன்னா அது என்னோட நீட் இல்லை. கரெக்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சூஸ் பண்ணணும். யாரோ சொல்றாங்கிறதுக்காகலாம் நம்ம டிவைஸ் சூஸ் பண்ணக்கூடாது. ரைட்டு ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்க. என்ன இது ஹரீஸ்வரன் அப்படிங்கிற நண்பர் வந்து, சிவபுரன் கௌதம் ப்ரோ, ரீசென்ட்லி நான் OnePlus Nord 5 வாங்கினேன். பிஃபோர் நான் யூஸ் பண்ணது Samsung Galaxy A21s, ஆல்மோஸ்ட் 5 years old ஃபோன். இது ஃபுல் ரிவ்யூ இல்ல ப்ரோ, பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஃபுல் ரிவ்யூ லேட்டர் அப்லோட் பண்றேன். பில்ட் குவாலிட்டி சூப்பர் சாலிட் ப்ரோ, ஹானஸ்ட்லி 10 out of 10. டிஸ்பிளே கலர்ஸ் ரொம்ப வைப்ரண்ட் அண்ட் பூஸ்டடா இருக்கு ப்ரோ. Samsung HD டிஸ்பிளே யூஸ் பண்ணிட்டு வந்ததுனால கம்பேர் பண்ணும்போது எனக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. பட் ஸ்டில் Samsung டிஸ்பிளேயும் நைஸ் தான். ஓவராலா 10 out of 10 கொடுப்பேன். பேட்டரி செம பேட்டரி ப்ரோ, 600 mAh 80 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. இப்போ பட்ஜெட் ஃபோன் எல்லாம் சார்ஜர் கூட கொடுக்கறது கிடையாது, மற்றவங்களும் கொடுக்கறது இல்லையே. ஆமா, பிக்சல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு டப்பா மட்டும் தான் கொடுத்தாங்க. மை பிரதர் A05 வாங்கினான், அதில் சார்ஜரே இல்லை. நான் சாம்சங் ஃபேன் தான், ஆனால் பட் இந்த மேட்டரில் கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணிடுச்சு.
சார்ஜிங் யூசேஜ் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் சார்ஜ் பண்ண மாட்டேன் ப்ரோ. மோஸ்ட்லி 30 to 80 இல்லாட்டி 40 to 70 இல்லாட்டி 40 to 90 இப்படி தான் டாப் அப் தான் பண்ணுறேன். ஸோ 20 to 100 சார்ஜ் பண்ணவே இல்லை. பேட்டரி ஹெல்த் சேஃபாக இருக்கும்னு நான் சிம்பிளாக யூசேஜ் நான் டாப் அப்பில் தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. டாப் அப் உங்களுக்கு டாப் அப் உங்களோட லைஃப் ஸ்டைலோட செட் ஆயிடுச்சுன்னா தப்பு இல்லை. நீங்களே உங்க லைஃப் ஸ்டைலில் வெளில தான் அதிக நேரம் இருப்பீங்க, நம்ம எல்லாம் டாப் அப்புக்கு அர்த்தம் கிடையாது. அப்போ நீங்கள் 100 போட்டு தான் யூஸ் பண்ணணும். கரெக்ட். நான் என் லைஃப் ஸ்டைலே எப்படின்னா, இப்போ நான் வீட்டில் இருக்கேன், சார்ஜ் போடுறேன், திரும்ப எடுக்கிறேன், ஆஃபீஸ்க்கு ட்ராவல் பண்ணுறேன், ஆஃபீஸில் என் டெஸ்க்கில் சார்ஜ் போடுறேன், எடுக்கிறேன், கேஃப்டேரியா போகிறேன், எங்கேயோ சுற்றுறேன், மீட்டிங் அட்டன் பண்ணுறேன், திரும்ப நான் என் பிளேஸ்க்கே வரேன், திரும்ப என் பிளேஸ்க்கு வரேன், பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் சார்ஜ் போடுறேன். ஒரு டாப் அப் இந்த ஹேபிட் இருந்தால் ஓகே. கரெக்ட். அதை விட்டுவிட்டு ஃபுல்லாகவே ஃபீல்டு ஒர்க்கு வெளியில் சுற்ற போகிறேன் போதில் நான் டாப் அப் பண்ணுவேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஸோ சிச்சுவேஷன் மேட்டர்ஸ். ஓகே, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா சூப்பர். லான்ச்சர் நயரா லான்ச்சர் தான் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. பிகாஸ் அதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ரீமியம் வெர்ஷன் எடுத்துட்டேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபோன் சேஞ்ச் பண்ணாலும் ஈஸியாக ஸ்விட்ச் ஆகுது. பேக்கப் எடுக்கலாம் நயரா லான்ச்சரில், அந்த பேக்கப் இம்போர்ட்டும் பண்ணலாம். டைனமிக் ஐலாண்ட் ஃபீச்சர் இந்த ஐடியா நல்லா இருக்கு ப்ரோ. பட் ஆப் சப்போர்ட் கம்மி. எக்ஸாம்பிளுக்கு டிஸ்கார்டு வாய்ஸ் யூஸ் பண்ணும்போது பாப்பப் வரல. பட் வாட்ஸ்அப்பில் நார்மல் கால் பண்ணும்போது ஒர்க்கிங்கு, டைமரும் காமிக்குது. ஸோ இன்னும் ஆப்டிமைசேஷன் வேணும்னு ஃபீல் ஆகுது. எம்டி கேப்சூல் என்னெல்லாம் ஒர்க் ஆகுது தெரியுமா? மெட்டீரியல் கேப்சூல் என்னெல்லாம் ஒர்க் ஆச்சுன்னு சொல்கிறேன். ஃபைல் சென்ட் பண்ணால் ஒர்க் ஆகுது, ஃபைல் அப்லோட் பண்ணால் ஒர்க் ஆகுது, ட்விட்டரில் போஸ்ட் போட்டால் ஒர்க் ஆகுது, டவுன்லோட் பண்ணால் ஒர்க் ஆகுது, ஆப் இன்ஸ்டால் பண்ணால் ஒர்க் ஆகுது. என்னடா இது எல்லாத்துக்குமே அது அலர்ட் பண்ணுது. சிஸ்டமில் ஏதோ நடக்குதுன்னு அலர்ட் ஆகும், அப்படியே டைம் ஓடும். செம. ஆமாம். ஸோ இந்த பசங்க நல்லா பண்ணியிருக்காங்க. கூகுள் பண்ணாட பண்ணல, தேர்ட் பார்ட்டி வந்து நல்லா பண்ணுறாங்க. பசங்க ரொம்ப ஐடியா தெரிஞ்ச பசங்களாக இருக்காங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீவியஸ்லி 1 year யூஸ் பண்ணதுனால இப்போ சிஸ்டம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. லேக் இஷ்யூ எதுவும் பெருசாக தெரியல. மோஸ்ட்லி பிகாஸ் நான் நயரா லான்ச்சர் யூஸ் பண்ணுறேன். சாம்சங் டைமில் கூட நோவா லான்ச்சர் தான் யூஸ் பண்ணேன். கஸ்டம் லான்ச்சருக்கு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பேன். வேரியன்ட் அண்ட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நான் வாங்கினது 12 to 56 GB வேரியன்ட். ப்ரைஸ் வந்து 35K. ஆக்சுவலாக 32Kக்கும் கிடச்சிருந்தது. பட் அர்ஜென்ட்டாக ஃபோன் வாங்கணுன்றனால 3K எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினேன். ப்ரைஸ் மாறிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவர் இப்போ 35க்கு வாங்கினது வந்து இவர் தெரியாம காசு எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குற மாதிரி நிலைமையில வாங்கிட்டேன்னு நினைக்கிறாரு. பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஓவரால் ரைட் நவ் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. ஆஃப்டர் 2 to 3 months யூசேஜ் ஃபுல் டீடைல் ரிவ்யூ அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ப்ரோ. உங்களுக்கு என் ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் பேசின கொஞ்சம் ஸ்டோரி மோடுக்கு போகும், அதுதான் என் கேரக்டர். ஸோ மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கௌதம் ப்ரோ ப்ளீஸ் இந்த மெசேஜஸ் யுவா ப்ரோ கிட்ட ரீச் பண்ணுங்க. படிச்சாச்சு ப்ரோ. நோட் திஸ் மெசேஜ் என்னது நோட் திஸ் மெசேஜ் யூசிங் ChatGPT வாய்ஸா? எனி மிஸ்டேக்ஸ்னா அப்பாலஜிஸ் அப்படின்னு போட்டு வச்சிருக்காரு. என்னமோ பண்றாங்க ஐயா நம்ம ஆளுங்க. ஓகே, பத்மா டூர் இல்லையா? நோ ஃப்ரீ டிஸ்பிளே ஃபார் விவோ V23 வித் 2 green lines in 8,000 rupees ஃபார் டிஸ்பிளேயா? இது சர்வீஸ் சென்டர் ஒரு வேற சர்வீஸ் சென்டர். நான் அது ரிப்ளை பண்ணி இந்த வேற சர்வீஸ் சென்டர் செக் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. இது ஒரு பெரிய பிரச்சனை ப்ரோ. தயவுசெய்து வந்து ஒரு சர்வீஸ் சென்டர்ல வந்து அவங்க சரியா எடுத்துக்கல அப்படின்னா வேற ஒரு சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணணும். ஆமா. குருமுருகேஷ் வாட்டில மாத்தி இருக்காங்க டிஸ்பிளே. குருமுருகேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து யூசிங் 12 23 months ஆயிடுச்சு. ஆஃப்டர் Android 16 லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், கேமரா UI அனிமேஷன் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஒன்லி கான் என்னன்னா இனிஷியலாக ஃபோன் வந்து 1.5 days கிட்ட பேட்டரி லைஃப் வரும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ஜ் போடுறேன். அதர்வைஸ் பர்ஃபெக்ட் தான். லைக் பிரதர் செட் ரியர் கேம் 2x ஃபோட்டோஸ்லாம் யூசபிள் நவடேஸ். பிஃபோர் Android 16 இட்ஸ் ஹாரிபிள். யூடியூப் பக், ஆடியோ ட்ராக் பக்குன்னு எல்லாமே இப்போ சால்வ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் மந்த் அப்டேட்டில். ஃபோன் இன்னும் 2 years தாராளமாக யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ப்ரோ மோட் யூஸ் பண்ணால் 12 கொஞ்சம் பெட்டராகவே நேச்சுரலாகவே ஃபோட்டோ எடுக்கும். ஸ்டில் தே நீட் டு ஒர்க் ஆன் த செல்ஃபி கேமரா. இட்ஸ் ஹாரிபிள். என்னோட பழைய 5 year old iQOO 3 கூட நல்லா எடுக்குது. iQOO 3 கேவலமாக எடுக்கும். அந்த மனுஷன் அப்புறம் அப்போ நீ என்னடா எடுக்கிற OnePlus? ஏன்னா அந்த டைமில் iQOO நான் ரிவ்யூ பண்ணும்போது ப்ரோ, iQOO ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். யூஸ் பண்ணும்போது நான் பார்த்தது என்னன்னா, அன்னைக்கு மார்க்கெட்டில் இருந்த ரியல்மியில் வந்து 50 ஒன்று இருந்தது. என்ன 50 அது X50யா என்ன 50? அதெல்லாம் நல்லா கொதிக்கும். ஏதோ ஒரு X50யோ என்னமோ ஒரு ஃபோன் இருந்தது. அந்த ரியல்மி ஃபோனே வந்து என்னன்னா 865 தான், ஆனால் கொதிக்கும். காப்பர் கலர்ல இருக்கும் ஃபுல்லா கிளாஸ். அதுல செல்ஃபி கேமரா கூட நல்லா இருந்துச்சு. iQOO செல்ஃபி மட்டும் தான் கொஞ்சம் வீக், மற்ற எல்லாம் சும்மா பிரிச்சுமே வேற லெவல் iQOO 3. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருசம்பத் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ என் வீட்டில் Pixel 6 Android 16 இஷ்யூவில் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பேட்டரி ப்ரோக்ராமுக்கு கூகுள் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணி மொபைலை கொரியர் பண்ணேன். ஃபோனை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு டிஸ்பிளே இஷ்யூ இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் பே பண்ணணும்னு மெயில் வந்துச்சு. பட் நான் வேணாம்னே சொல்லிட்டேன். ரிட்டர்ன் வந்துச்சு. அதுக்கப்புறமா டிஸ்பிளேல பேட்டரி வார்னிங் சிம்பிள் காமிக்கல. பேட்டரியும் நல்லா நிற்குது. பட் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு வர பேட்டரியில எந்த இஷ்யூவும் இல்லை. மாத்திட்டாங்க ப்ரோ, அதை மட்டும் மாத்திட்டாங்க. இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா, ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க, ஓகே சொன்னாங்கன்னா அதெல்லாம் சேர்த்து மாத்திடுறானுங்க, காசு கிடைக்குது இல்ல. ஆனா பிக்சல் 6a 7a எல்லாம் பேட்டரி ப்ரோக்ராம்ல இருக்கிறனால மாத்தி கொடுத்துருவாங்க. அதான் ஒருத்தர் 8000 ரூபா வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேரில் போய் விசிட் பண்ணதுக்கு பேட்டரி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆமாம், காசும் வாங்கிட்டாரு, இதுவும் மாற்றிட்டாரு. ஆமாம். அடுத்து ரேம் பாய் அப்படிங்கிறவர் வந்து எனக்கு iPhone 12 லோட் ஆகலை ப்ரோ. ஆப்ஸ்லாம் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட்டோம், பட் ஹோம் ஸ்க்ரீனில் ஷோவே ஆகலை. அதான் அது பக். சரி, அது பக்ஓஎஸ்க்கான சிறப்பு தரிசனம் அப்படின்ற மாதிரி தான்.
அடுத்து ஆதித்யா ஸ்ரீனிவாசன், சிவபுரான் கௌதம் ப்ரோ, சாம்சங் கேலக்ஸி பட் ஸ்கோர் ஃபீட்பேக் சூப்பர். பட் ஸ்கோர் நிறைய வச்சிருக்காருல்ல, அவன் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ எப்போ வாங்கியிருக்காரு? எப்போ 2899 ஆஃபர்ல. இல்ல அவர் 4000 ரூபாய்க்கு நம்ம வாங்கினாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட். சரி, இல்லாத போது வாங்கினாரு அவரு. I am using these buds for the past 4 to 5 days. Everything is great for me. I bought it in Pondy Bazaar, Fatima Plaza for 4,500 rupees. Fit வந்து அதான் the fit took a few days to get comfortable. பட் இப்போ வந்து எனக்கு ஃபிட் சூப்பராக இருக்கு. ப்ளஸ் வந்து சவுண்ட் குவாலிட்டி when listening to music in calls சூப்பர் 10 out of 10. மைக் குவாலிட்டி 10 out of 10, especially great as I am using A35. Bluetooth connectivity, seamless connection bro, so quick, both Lenovo laptop and Samsung mobile. WhatsApp 10 out of 10, clean, easy to use. ANC 10 out of 10, ஃபர்ஸ்ட் டைம் நான் ANC யூஸ் பண்றேன் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ எனக்கு வந்து மற்றதில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால என்னோட அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நியாயமான பேச்சு. If anyone uses these buds, please put your feedback below in this comment, as it will be useful for our channel and knowledge. If anyone is looking for high quality earbuds but did not want to pay more than 6K, then I would suggest these buds. Also, I wanted to say that Sivan Gautam bro is my favorite duo in your videos. Thank you. So இல்ல ஹைலைட் என்னன்னா, இன்னொன்னு சிங்கிள் டிரைவர் பட்ஸ் வந்து சில சமயங்கள்ல நல்லா இருக்காதுலாம் நினைக்காதீங்க. நம்ம ஆளுங்களே ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சிங்கிள் டிரைவர்லயே பட்டைய கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. கெஃபைன் க்ளீன் அதெல்லாம் கூட விடுங்க ப்ரோ. பிக்சல் பட்ஸ் ப்ரோலாம் என்னது ப்ரோ, சிங்கிள் டிரைவர் தான். அப்புறம் இப்போ கேலக்ஸியாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேலக்ஸி பட்ஸ் ப்ரோ சீரிஸே டியூல் டிரைவர் தான். ஒரு ட்வீட்டர் ஒரு ஊஃபர் தான் வச்சிட்டு இருக்கான். பட் இந்த பிக்சல் பட்ஸ் இவனுங்கலாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் டிரைவர் தான். பழகிறான். டியூனிங் தாங்க, நம்பர் ஆஃப் டிரைவர்ஸ்ன்றதை விட டியூனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. பட் ஸ்கோர் கண்டிப்பாக நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் சாம்சங் யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். எஸ், சாம்சங் பெஸ்ட்டுங்க அது. அவ்வளோதான். தேஜஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து, எஸ் ப்ரோ, ஐ டெலிட்டட் மை ஏர்டெல் ஆப், அந்த தேங்க்ஸ் ஆப், தென் அன்லிமிட்டட் 5G is working now properly. Before that I just drained out the 2GB internet. இந்த டேட்டா காலி ஆகும். ரெண்டு பேருமே ஒஸ்ட் ப்ரோ. ஒன்னு ஜியோ என்னடானா அவ்வளோ பிரச்சனை. இன்ஸ்டால் பண்ணாதீங்க அவ்வளோதான். இல்ல கிராமத்துல ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னா கிராமத்துல நிறைய பேரை வர வை. டேய் எப்படா கிராமத்துக்குள்ள நிறைய பேர் வர வைக்க முடியும்? இல்ல இதெல்லாம் உனக்கு எப்படா தோணுது? கண்ணாடி திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ? இல்ல கிராமத்துக்குள்ள நிறைய பேர் வர வச்சாதான் 5G வர பண்ண எனக்கு புரியல. நம்ம எப்படி ப்ரோ கிராமத்துக்குள்ள எல்லாரும் வர வைக்க முடியும்? வேலை வாய்ப்புக்கு ஃபைபர் கேபிள் சொல்லுவாங்கல்ல, நீங்க உங்க இதுல புடிச்சு கொடுங்க, அப்ப அந்த கேபிள் போடுறோம். அது கொஞ்சம் கஷ்டம். கேரேக்கு போடுறோம். அது பாவமா இருக்கும் ப்ரோ. அங்க இருந்து நான் கேபிள் எடுத்துட்டு வரணும்னுவா. பாவமா இருக்கும். உங்களோட 1000 ரூபாய்க்காக நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா 1.5 லட்ச ரூபாய் கேபிள் போடணும் ப்ரோ அப்படின்னுவான். சரி, அது பாவமா தான் இருக்கும். இவனுக்கு வேற என்ன காம்படிஷனுக்கு இஷ்டத்துக்கு கேபிள் கட் பண்ணி விட்டு ஓடிடுவானுங்க. டீ குடிச்சிட்டு இருக்க கேபிள் கட் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. சூப்பர். ஜியோகார் வருவான், நாங்க எங்க போனர்னால அடையாறுல செம ஃபன்னா இருக்கும், ஏர்டெல் வேலை செய்யாது, என்ன ஏர்டெல் வேலை செய்யலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஏர்டெல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வந்து அவன் ஃபிக்ஸ் பண்ணுவான், ஒயர் கட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ அப்படின்னு பார்த்தா எங்களுக்கே ஆக்ட் வேலை செய்யாது. இவன் வந்து கான்ல இவன் கட் பண்ணிட்டு போயிருப்பான் போல. அடுத்து ஏய் எல்லா நெட்வொர்க்கும் பேக்கப் வச்சிருக்கோம்டா, மாத்தி மாத்தி நீங்களே கட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கும். தேவையில்லைங்க, நாங்க தூக்கிறோம். செம்ம கடுப்பு ப்ரோ அதெல்லாம். ஐயோ என்னது இது? ஃபார்மிகான் ஸ்டூடியோ ப்ரோ. எப்படி ப்ரோ இப்படிலாம் நேம் யோசிக்கிறீங்க ப்ரோ? நான் 13 மினி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. ஐகான்ஸ்லாம் கிளாஸ் போட்டு ஐகான் லோட் ஆகல சரியா. இப்போ 16 யூஸ் பண்றேன், இஷ்யூ இல்ல. மேபி ரேம் இஷ்யூவா இருக்கலாம். ரேம் இஷ்யூ தான். ஐபோன் 12 மினிலயும் நான் அதை ஃபேஸ் பண்ணேன். 4GB ரேம் பத்தல ப்ரோ. இன்னும் கூட 4GB ரேம் வச்சு எவ்வளவு நாளைக்கு தான் ஒப்பேத்த முடியும்? அதுக்கு ஆரி துப்புது போயாங்கட்டு அப்படிங்குது. 4GB ரேம் வந்து லோடிங்கே டைம் எடுக்குது ப்ரோ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, ஐ ஃபேஸ் த சேம் இஷ்யூ, த ப்ராக்சிமிட்டி சென்சார் இன் த 6A. This is due to the while closing the display after service, the service engineer might have placed the proximity sensor cap in the reverse. Wrongly placed in the proximity sensor cap. Please check. ப்ரோ சூப்பர் ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி தான். அது சரியா அவங்க பண்ணல. அதனால என்னாச்சுன்னா ராகவன் வந்து கொண்டு போய் நம்ம பீட்டர் ப்ரோட்ட கொடுத்தாரு, சரி பண்ணி கொடுத்தாச்சு. சிவசந்தோஷ் ப்ரோ, ஜியோ எங்க ஏரியால மோசம் ப்ரோ. லைக் இண்டோர்ஸ்ல இன்டர்நெட் விட்டு விட்டு தான் வரும். கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருமா. வாட்ஸ்அப் கால் வரும். ஐ நோ 4G ஜியோ யூசர்ஸ் ஃபேஸ் திஸ் இஷ்யூ இன்க்ளூடிங் மை மாம் சிஸ். எல்லாருக்குமே இந்த சண்டே எமர்ஜென்சி மீட்டிங் அட்டன் பண்ண சொன்னாங்க. வீட்டுல சிக்னல் இல்ல, அக்கா தென்னந்தோப்புல உட்காந்து தான் அட்டன் பண்ணாங்களா? ஆமா, ஏன்னா சிக்னல் வரல, என்ன பண்றது? அந்த லட்சணத்துல இருக்குது அவங்களோட. தென்னந்தோப்புல உட்காந்து அட்டன் பண்ற அளவுக்கு இருக்க நிலைமை. வெங்கட் ராமசுப்ரமணியன் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஐ ஃபேஸ்ட் டிஸ்பிளே இஷ்யூ இன் மை கூகுள் பிக்சல் 7. ஸோ ஐ அப்ரோச் த தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர். சர்வீஸ் சார்ஜ் வந்து 500 ரூபாய் லெஸ் கம்பேர்ட் டு த அஃபிஷியல் சர்வீஸ். பட் சின்ஸ் ஐ ஹேட் டு டிராவல் ஃப்ரம் செங்கல்பட்டு சிட்டி, I chose them. After the display replacement, the fingerprint sensor stopped working. They kept the phone for another day to perform calibration. During the time, I noticed the pink tint on my display, which was completely different from the original screen quality. When I raised this concern, they initially said it was normal. After fingerprint calibration, I received the device, but the fingerprint response was slow. I again complained about the pink tint issue. At that point, they said the problem might be related to the motherboard and claimed that I have already given them a faulty device.
However, the pink tint issue appeared only after the display replacement. I requested them to fix it properly. The next day, they informed me that even after replacing the display again, the same pink tint issue is persistent. They then refused to take responsibility and blamed me for providing a faulty phone. Finally, I requested a refund and asked them to reinstall my old display. They refunded the amount, but my phone still has the original touch issue, along with the pink tint problem. I strongly suspect that the duplicate or low quality display was used during the repair. Any other option, please suggest, bro. எது வெளியில தேர்ட் பார்ட்டி சர்வீஸ்? ஆமா, அது பண்ண முடியாது. இதுல இன்னொன்னு என்னன்னா, தேர்ட் பார்ட்டில சில சமயங்கள் அட் அவர் ஓன் ரிஸ்க் தான் ப்ரோ. நான் நிறைய ஃபோன் தொலைச்சேன்னு சொன்னேன்ல, வீணா போச்சு எனக்குலாம். நானா கஷ்டப்பட்டு அதான் அவங்க கிட்ட கிளாஸ் இல்லைன்னு நான் கிளாஸையும் சோர்ஸ் பண்ணிலாம் கொடுத்தேன். ஆமா, வேற டெட் டிவைஸ்ல இருந்து கூட எடுத்து போடலாமே. அவங்க கிட்ட கிடைக்கல, அந்த டிவைஸே யாருன்ட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு மெனக்கட்டு கண்டுபிடிச்சி அப்போ போட்டும் அது வாயை வந்துருச்சு. இவ்வளவும் மெனக்கட்டு நான் பண்ணி நானே போய் குழியில் ஒளிஞ்சு செத்து போயிட்டேன். அதெல்லாம் பெயின்ஃபுல் சீரியஸாக. அதனால தான் வந்து எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீங்களாம் வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. கரெக்டு தான். இவரெல்லாம் அதான் சொன்னார், ராகவன்லாம் தேவையில்லாம போய் எங்கேயோ கணத்துல உளறதுக்கு நான் பேசாம அந்த 10,000 ரூபாய் கூகுள் கிட்ட கட்டி புதுசு வாங்கிறேன்னு சொல்லி பிக்சல் 8 புது டிஸ்பிளே போட்டேன். ஆமா, இது தேவையில்லாத ஆணியா போகுது அப்படின்னு. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிதுன் அப்படிங்கிற நண்பர் வந்து காட் ஐப்ரோ S3 in my Poco X7. This is one of the underrated mobile. Using it with the Hypro S3 for 1 month. Before Hypro S3, mobile was so good and no one was recommending under the 15K or 17K segment. ஏன்னா இதோட curved display and dimensity SoC-னால Hypro S3 experience எப்படி இருக்கு அப்படின்னா, after updating, phone got smooth and can feel the difference. Hyper Island also good, but actually to say it is not so useful every time. It is just a visual treat sometimes while receiving OTP and for calls. Hope they might add third-party apps in the future. உண்மைதான் bro. There are small bugs here and there, but hope they patch it in soon. இன்னொன்று என்னன்னா, சைனீஸ் ஃபோன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஊர் ஆப்பு கூகுள் ஆப் எதுக்குமே அந்த ஐலாண்ட் சப்போர்ட் ஆகாது. அதனால நான் எம்டி கேப்சூல் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன் ஆரிஜின் வைஸ்ல. அப்புறம் இதுல வேற என்ன தெரியுமா, எம்டி கேப்சூல் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ல ஆரிஜின் வைஸ் என்ன தெரியுமா சொல்லுவோம், ஏதோ நீங்க ஏதோ திருட்டு ஆப் போட்டிருக்கீங்க, அதனால நான் அதுக்கு பர்மிஷன் நான் கட் டவுன் பண்ணியிருக்கேன், என்ன நீங்க திரும்ப எனேபிள் பண்ணிக்கோங்க அப்படின்னு. டேய், நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்டா அதை அப்படி இருக்கும். Here comes the most important part. I feel like Airtel reception got bad after update. இது ஏர்டெல்காரன் எதுவும் வேலையை பார்த்துட்டானான்னு தெரியல, இல்ல அப்டேட்டுக்கு அப்புறமா தான் இந்த இஷ்யூவான்னு தெரியல. ரூம் ஹாலில் 5G வருது, 5 அப்படியே தள்ளி பெட்ரூம் போனா 4G போயிடுது. ஹைலைட் என்னன்னா, பிஃபோர் ஐப்ரோ S3 இப்படிதான் டவர் மாறி மாறி வரும், பட் ஃபோன் யூசேஜ்ல எந்த ஒரு டிஃபரன்ஸும் ஃபீல் ஆகாது. இன்ஸ்டா ரீல்ஸ் அண்ட் யூடியூப் எல்லாமே லோடு ஒரு ஃப்ளோல அப்படியே ஈஸியா வரும். இப்போ லோட் ஆகுது போல இருக்கும். 5G 4G 4G 5G மாறும், நெட்வொர்க் இஷ்யூ அது ஜியோ சைடில் தான் 5 செகண்ட்ஸ் மேலே வீடியோ வர லோட் ஆகி தொலையுது. ஐப்ரோ S3ல இந்த இஷ்யூன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது நீங்க சொல்லலாம். யார் மக்களை கேட்கிறாரு அவர்? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம்ல 14 15 ஷாமி 14 15 ரெண்டு பேருமே இருந்துச்சு. ஜாவித் ப்ரோ சொல்லியிருந்தாருல. ஆனா இதுல என்ன கொடுமைன்னா ப்ரோ, மற்றவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ரேடியோ கட் ஆகிட்டு வரும் ப்ரோ, அப்படியே 2 நெட்வொர்க் இது இருக்குல்ல, அது கட் ஆகி பிளாங்க் ஆகிட்டு திரும்ப கனெக்ட் ஆகும். கால் அதுக்குள்ளே வாய பிளந்துருக்கும். ஆமா, யோசிச்சு பாருங்க, இன்டர்வியூல இருக்கும்போது சூப்பர்ல என்ன சீட் பண்ண பாத்தீங்களா அப்படின்னாங்க. சீட் பண்ண பாத்தீங்களா ஏயா அப்படினா ஏஐ ஹெல்ப் தானே. ஆமா, ரஜினி கமல் ட்ரைலரே ஏஐ தானே அப்படின்னு சொன்னா. செந்தில் குமார், I am using iPhone 15 Pro Max 1TB US eSIM only version. Battery life was good overall. I did notice heating issue while using the camera. அதுவும் வீடியோ எடுக்கும்போது தான். I use get warm wireless charging பண்ணும்போது வார்ம் ஆகுது. பட் ஃபார் மை யூசேஜ் இது வந்து மேனேஜபிள் தான். 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன். பேட்டரி ஹெல்த் இப்பயும் 90% இருக்கு. ஃபீல்ஸ் எக்ஸலண்ட். நவ் ஐ எம் யூசிங் 17 Pro 1TB மாஸ் யூரோப்பியன் வெர்ஷனு. ஸோ இது வந்து இந்தியன் மாதிரி தான். ஃபிசிக்கல் சிம்மும் ரீசிம்மு 3 வாரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இனிஷியலி ஒரிட் அபவுட் மூவிங் ஃப்ரம் மேக்ஸ்லேருந்து நான் மேக்ஸ்க்கு வந்துட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டேன். ஃபிசிக்கல் சிம் வெர்ஷன் வேறு, அதனால ஒரு 300 mAh கம்மி வேறு. ஸோ அதனால வருத்தப்பட்டிருக்காரு எங்கால யூஎஸ் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனஸ்ட்லி பேட்டரி லைஃப் அண்ட் தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து இதுல நல்லாவே இருக்கும். ஆமா, ஸ்கிரீன் பிரைட்னஸ் எக்ஸலென்ட். the UI feels super smooth. I can clearly notice the difference when using both the phones side by side. I am also happy with the more compact size. It feels much better in my pocket. We'll share a long term update. Thanks for the discussion. Lot of useful insights from everyone here. Keep it up. இது ஆக்சுவலாக வந்து எனக்கும் பார்த்தீங்கன்னா பர்சனலாக சொல்லணும்னா 14 Pro எனக்கு இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் பிடிச்ச ஃபோன். அது டியூ டு இந்த கேமரா அல்காரிதம் இதெல்லாம். ஆனா நிஜமாவே 17 Pro வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அலுமினியம்க்கு அதுக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அந்த தெர்மல் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும். அப்புறம் என்ன வைத்தறிச்சல்னா, இப்போ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி நானும் கௌதம் ப்ரோவும் சப்வே சர்வர்ஸ்லாம் காமிச்சோமே, அதுல 12GB RAM இருக்கிறதுக்கு அதுக்கும் சூப்பரா பிட்வீன் ஆப்ஸ்லாம் போயிட்டு வரும்போது கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா இப்போ இந்த 16 Pro கூட 8GB RAM தான். அது 12GB RAM ஓட அட்வான்டேஜ் வேற அங்கங்க என்ஜாய் பண்ணும்.
ஆனா ரேம் பிரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறனால எனக்கு தெரிஞ்சு 12 GB இதுக்கப்புறம் ஆப்பிள் ஒரு 2-3 வருஷத்துக்கு கேப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கப்புறமா மேபி 16 GB ரேமுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லாமே வந்து ஆன் டிவைஸ் பொறுத்து தான் இந்த ரேமோட புஷ் வந்து இருக்கும். எல்லாருமே ரேம் அப்பதான் புஷ் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஸோ மொத்தம் வந்து 17 Pro 1 TB இவர் வேறு நம்மளை வெறுப்பேற்றுறாரு. எனக்கு ஆக்சுவலாக ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பியும் சொல்கிறேங்க, என்னதான் ஒரு சில அதான் நான் அந்த இதில் சொல்லியிருப்போமே, ஆமாம், ஒரு டெவில் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி போட்டு ஒரு ரிவ்யூவில் கூட கமெண்ட் நிறைய பேர் போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கு ப்ரோ. அப்படிதான் வந்து நிஜமே ஐஃபோன் ஃபீல் ஆகுது ப்ரோ. ஒரு சில ஏரியாவில் சூப்பராக இருக்கு, ஐ லைக் இட். ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதுவும் பண்ண முடியல இதுவும் பண்ண முடியல அப்படின்னு திட்டி காரி துப்பலாமான்னு இருக்கும். அடுத்து அருண் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து 6A பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கூகுள் சர்வீஸுக்கு நான் போனேன் ப்ரோ. தே செட் பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் ஃப்ரீ, பட் பிரச்சனை என்னன்னா ஐ லாஸ்ட் த பவர் பட்டன் somewhere a few days before going to the service center. So they said without replacing power button ரீப்ளேஸ் பண்ண என்டையர் ஃப்ரேம் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே பார்த்தா என்டையர் காஸ்ட் வந்து 7,000 சொன்னாங்க. பார்ஷியல் சர்வீஸ் இஸ் நாட் பாசிபிள்னு சொன்னாங்க. இந்த பார்ஷியல் சர்வீஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இன்னொன்று அவன் வந்து வெளியில சர்வீஸ் பண்ணாலும் சில சமயங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறானே, பட்டன் மட்டும் வெளில மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதுக்கப்புறம் போங்க, அது வேணா பண்ணலாம். நல்ல பட்டனாக பார்த்து வாங்கிக்கோங்க, ஒரிஜினல் மாதிரியே வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நேரில் விசிட் பண்ணுங்க, மாற்றி கொடுத்துருவோம். அடுத்து தமிழ் ராஜி, ரீசென்ட்லி ஐ பாட் 65 inch Xiaomi TV, டிஸ்பிளே சவுண்ட் எக்ஸலண்ட். எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இந்த 75 inch விஷுவல் ட்ரீட் ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஓகே. இப்போ ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ரொம்ப கேஷுவல் யூசர்ஸ் ப்ரோ. நான் பாருங்களேன், இப்போ IM யூஸ் பண்றேன், TWS யூஸ் பண்றேன், சவுண்ட் பார்ஸ் அப்போ லிசன் பண்றேன். எனக்கு அந்த பஞ்சி பேஸ் என்னன்னு தெரியும், சவுண்ட் அந்த வைடன்ட் ஃபீல் என்னன்னு தெரியும், இமர்சிவ்னஸ் என்னன்னு தெரியும். பட் அவங்களாம் அந்த அளவுக்குலாம் யோசிக்கிற ஆளுங்க கிடையாது. அவங்களுக்கு காமிச்சா அவங்க கை தட்டிட்டு போயிடுவாங்க, அவங்க மைண்ட்லயே அதை வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு பேஷனேட்டா இல்ல. அவங்க விஷுவலா பாக்குறாங்க, கண்டென்ட் பாக்குறாங்க, என்ஜாய் பண்றாங்க, போயிடுறாங்க. நம்ம அளவுக்கு பாத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டே டு டே லைஃபோட ரிலேட் பண்றது இல்ல. இப்போ நான் A1 படம் பாக்குறேன் சந்தானத்தோடது, அதுல உள்ள காமெடிஸ் எல்லாத்தையும் கூட நான் என்ன பண்றேன்னா இங்க இருக்கக்கூடிய போன்ஸோட ரிலேட் பண்றேன். இந்த மாதிரி ரிலேட் பண்ணி அப்பா அம்மா எல்லாம் பேசி நீங்க எங்கேயா பாத்துருக்கீங்களா? சோ அப்போ அவங்க வந்து எப்படின்னா ஒரு இடத்துல பாக்குறாங்க, அதை என்ஜாய் பண்றாங்க, அந்த டைமோட அதை மறந்துட்டு போயிடுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த 34 வாட் ஸ்பீக்கர், 40 வாட் ஸ்பீக்கர், 20 வாட் ஸ்பீக்கர் ஒரு பிரச்சனையா ஃபீல் ஆகல. நம்மள மாதிரியான ஆளுங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, எனக்கு ஃபார் ஷூர் நான் சொல்லுவேன், ஒரு எக்ஸ்டர்னலா இந்த செப்ரானிக்ஸ்ல நம்ம ஒன்று வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சவுண்ட் பார் கூட அதில் மாட்டிட்டு போயிடுங்கன்ற. நான் சொல்றது வந்து இத்தனைக்கும் 200 வாட் 300 வாட்லாம் இல்ல, ஒரு 50 வாட் 40 வாட் ஸ்பீக்கர் இருக்குல்ல, அதை மாட்டுங்க. அது கூட பஞ்சியா இருக்கும். ஏன்னா ஸ்டாக் ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும், வோக்கல்ஸ் நல்லா இருக்கும், மிட்ஸ் நல்லா இருக்கும், ஹைஸ் நல்லா இருக்கும். பேஸ்ங்கிற ஏரியாவே அவங்க யூஸ் பண்ணவே முடியாது, ஏன்னா உள்ள ஸ்பேஸும் கிடையாது, எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அதான் ஒரு ஃபேக்ட். சரி, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கி அப்படிங்கிற நண்பர் வந்து ஆல்வேஸ் சாம்சங், ஜஸ்ட் நோ பாட் சாம்சங் A55 256 GB RAM வேரியன்ட். ஐ காட் 1 TB சாம்சங் மெமரி கார்டு, பெஸ்ட் ஃபோனு, மிட் ரேஞ்ச் ஃபோனு ஃப்ரம் சாம்சங். ப்ரோஸ் என்னன்னா குட் ஃபார் எவ்ரிடே யூஸ். அது மெமரி கார்டு ஸ்லாட்ல 1 TB வேற போட்டு சீன் வேற போடுறீங்க, என்ஜாய் பண்றாரு. குட் ஃபார் லிசனிங் மியூசிக்கு, யூடியூப் வீடியோ, ஸ்கிரீன் கிளாரிட்டி சூப்பரா இருக்கு, டீசன்ட் பேட்டரி லைஃப், குட் கேமரா. காரணம் என்னன்னா கேமிங் அந்த அளவுக்கு நல்லா இல்ல, வீடியோ ரெண்டரிங் அந்த அளவுக்கு பண்ண முடியல, ஹெவியா இருக்கு ஃபோனு. ஆமா, அது ஃபோன் ஹெவியா இருக்கும், பெசல்ஸ் கொஞ்சம் இருக்கும், பட் ரெண்டரெல்லாம் பண்ற அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. 1380 1480 1580 இதெல்லாமே ஓரளவுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய SoC தான். பட் அதெல்லாமே ஒரு 5 வருஷம் பழைய SoC மாதிரியான ஒரு ஃபீல் தான் டெலிவர் பண்ணும். அடுத்து பாத்தீங்களா கிருத்திக் அப்படிங்கிற நண்பர் வந்து யா ப்ரோ ஐ அக்செப்ட் பட் பிளைண்ட்லி பிலீவிங் ஐஃபோன் இட் இஸ் நாட் த சேம் ஃபோன் இட் யூஸ் டு பி இன் த 3 years ago. Sadly A series of Samsung is better than the iPhone. Sweet period for me is the iOS 15. கரெக்ட் தான். அந்த பழைய யூசர்ஸ் எல்லாருமே அதான் சொல்றாங்க ப்ரோ. ஆனா இப்பயும் நான் சொல்றேன் ப்ரோ, இது சும்மா நான் சொல்லணும்னு சொல்ல, அது என்னமோ தெரியல, ஒரு சில விஷயங்களை இந்த பயலுக வந்து கொஞ்சம் நல்லா பெட்டரா பண்ணி நம்மளை வெறுப்பேற்றிடுறாங்க ப்ரோ. எல்லாமே வந்து இதில் நல்லா இருக்குன்னா நான் சொல்ல, சரியா, ஐஃபோனில் வந்து எல்லாமே நல்லா இருக்குன்னா நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். பட் ஒரு சில ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து பெட்டரா பண்ணிடுறாங்க. இப்போ அந்த இது சொன்னல ப்ரோ, பாம்பரேஸ், அதுவே நான் வந்து ஒரு கேம் பிளே பண்ணி அந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகே. அப்புறம் தேவ் சஞ்சய் அண்ணவரே ஒரு டவுட்டு அபவுட் பூட்டிங் ஃபாஸ்ட்டாக ஆகுது பிகாஸ் Xiaomi TV ஆஃப்டர் சம் இயர்ஸ் பூட்டிங் ஸ்லோ ஆகுது. பூட்டிங் ஸ்லோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து எப்பயுமே கொஞ்சம் அதிகம். டேட்டா உள்ள இருந்து கேட்ச்லாம் இருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய 25-30 ஆப், ஏன்னா ஃபர்ஸ்ட் வரும்போது பாத்தீங்கன்னா ஸ்டாக்கா ஒரு 10 ஆப் இருக்கும், அது எல்லாமே லோட் ஆகணுங்கிறனால அந்த பூட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அதாவது பூட் ஆகி உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹோம் ஸ்கிரீன்ல காட்டுறதுக்கே தண்ணீர் நடக்கும். பெரும்பாலும் நிறைய டிவியில் நம்ம பாத்துருக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, ஒரு சில பிராண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பேனல்ல கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஹார்ட்வேர்ல பெருசா அவங்க பண்ண மாட்டாங்க. சரியா, ஹார்ட்வேர்ல பண்ண மாட்டாங்கன்னு எப்படி சொல்றேன்னா, ரேம் கம்மியா போடுறது அதெல்லாம் பண்றாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அதுக்கு தான் சொல்லியிருப்போம், லூமியோ அவங்க வந்து பாருங்க ரேம் அண்ட் SoCல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யூசருக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும், ஸ்விஃப்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து பிட்வீன் பிராண்ட் மாறுது. ஏன்னா நான் லூமியோ பத்தி பேசும்போது ஒரு சில நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் டேப் வாங்கல, டிவி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, டிவி வந்து பெரும்பாலும் எல்லாருமே டிஸ்பிளேக்காக தானே ப்ரோ பார்ப்பாங்க, டிஸ்பிளே நேவிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க, டிஸ்பிளேவா வாங்கிட்டு நான் ஃபயர் ஸ்டிக் மாதிரி போயிடுறேன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி விஷயம் அப்படியும் ஒரு சில விஷயங்கள், அதனால தான் நான் சோனி LG போறேன் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன், வேற எதுவும் கிடையாது.
அடுத்து அரவிந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து ஆய் ப்ரோ ஐ பாட் த விவோ X300 Pro for 86K with the exchange of discount offer. Before that I was using Vivo V29 Pro. The phone is good for daily use. Camera வந்து செம கிரேட். I am getting around 9 hours SOT. I am not a heavy user. நான் Genshin Impact மாதிரியான கேம்லாம் 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு விளையாடுறேன். நல்ல ஃபோன் 10K ஒன்று சொல்லுங்க, மேப் பர்பஸ்க்காக மட்டுமே. I do a lot of long bike ride. Thanks to you and the team. இதுக்கு என்ன பண்ணலாம்னா ப்ரோ? Redmi A4 அது கூட போகலாம். 10,000 தான் வரும். 4 Gen 2 வரும், நல்ல சிப்பு. சீரியஸா? ஆமா 4 Gen 2 அது ஜியோ சூப்பரா இருக்கும். 4S Gen 2 இருந்தானே. இல்ல அது ஜியோ சூப்பரா இருக்கும். ஏன்னா அது 5G ஜியோ ஸ்டாண்டலோன் 5G அது. சோ நீங்க அது வாங்கிக்கோங்க ப்ரோ. Redmi A4 தாராளமா அது போதும். அப்படி இல்லனா Poco M7 ரெண்டு ஒரே ஃபோன் தான். இல்லாட்டி இப்படி போலாம் ப்ரோ, Redmi A4 போலாம். இல்லாட்டி நம்ம இவர் வாங்கியிருக்காருல Redmi 14C அது இல்ல அதோட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். Snapdragon நல்லா கொஞ்சம் இல்ல 14C வந்து 4 Gen 2 ப்ரோ. A4 வந்து 4S Gen 2. ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஓகே தான். பட் தேவைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோன் போய்க்கலாம் ப்ரோ, லுக் பேஸ் பண்ணி. அப்புறம் இதை தாண்டி வந்து டிமென்சிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல நினைச்சாலும் ஃபோன்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சாக்குப்பை கைஸும் இருக்காங்க இந்த பட்ஜெட்ல, நீங்க அதையும் கூட கன்சிடர் பண்ணலாம். ஐடெல் இவனுங்களாம் கூட இருப்பாங்க, அவங்களாம் 5,000 6,000 இருப்பாங்க ஐடெல்லாம். ஸோ அதையும் நீங்க பார்க்கலாம். அடுத்து தரணிதரன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ ஹேவ் சாம்சங் F17 5G. பர்ஃபார்மன்ஸ் பேட் இஸ் ஆஃப்டர் குட். கேமரா மாஸ், டிஸ்பிளே சூப்பர். பர்ஃபார்மன்ஸ் பேட் காரி துப்பிட்டார் ஃபர்ஸ்ட் வார்த்தை. அந்த ஃபோன்ல ஒண்ணுமே இருக்காது. அதுக்கப்புறம் மீதிலாம் அவருக்கு ஓகே, மற்ற இடத்துல அவர் வந்து ஹாப்பி. அடுத்து SK அப்படிங்கிற நண்பர் வந்து Nothing 3A ப்ளூ வச்சிருக்கேன் ப்ரோ, நல்லா தான் இருக்கு. நிறைய பேர் பிராண்ட் பேரை சொன்னாலே அது மாதிரி பிராண்ட் இருக்கான்னு கேட்பாங்க. பிரைஸ் 26K வாங்கினேன் ப்ரோ. சொன்னா யாரா நீ லூஸ் காசு கொடுத்து வாங்க. ஆமா சார்ஜிங் 50 வாட், பேட்டரி பேக்கப்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. போன்ல கேம் எதுவும் இல்ல, இப்போ வர லேக்னு எதுவுமே இல்ல, நோட் பண்ணவே இல்லை. கேமராவும் சூப்பர்னு தான் சொல்ல மாட்டேன், அது கேமரா சூப்பர்னு நான் சொல்ல மாட்டேன். முன்னாடி நான் K50i யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதை கம்பேர் பண்ணா நல்லா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. பட் நான் நிறைய வீடியோ எல்லாம் பார்த்தேன், அதுல பிக்ஸ் எல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கு. எனக்கு எடுக்க தெரியலன்னு நினைக்கிறேன். ஓவராலா நத்திங்க நம்பி வாங்கலான்னு தான் நினைக்கிறேன். இப்போ Flipkartல 3A நாட் அவைலபிள். ஆமா, இனிமே 4A தான் ப்ரோ. நல்ல ஃபோன்ஸ் தாங்க. அடுத்து 4A ப்ரோ தாங்க, அவ்வளவுதான். அது ஸ்டாக் இருந்த ஸ்டாக் எல்லாம் காலி, அதனால தான் அவைலபிளா இருந்தாலும் நாட் டெலிவரபிள்னு வரும். நாட் டெலிவரபிள் ஸ்டாக் இல்லைன்னு அர்த்தம். அடுத்து மணிமாறன் ப்ரோ, OnePlus வந்து இந்தியாவில் பிசினஸ் க்ளோஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையா இதை ஃபால்ஸ் ரூமர்ஸ்னு இருக்காரு. ரீசெண்டாக நான் ஃபியூ OnePlus டிவைசஸ் வாங்கியிருக்கேன். ரியலி ஒர்ரிட் அபவுட் தி கம்பெனிஸ் ஃபியூச்சர். ஐ எம் யூசிங் OnePlus Nord 5. நல்ல டிவைஸ் தான், ரியலி ஹாப்பி வித் இட். ரீசெண்ட் டாக்ஸ் OnePlus ஃபியூச்சர் ரியலி கன்ஃபியூசிங். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ OnePlus டிவைஸ் ஆல்சோ ஃபீல்ஸ் பேட். ப்ரோ நான் ஒன்று சொல்றேன், LG வந்து அவங்களோட ஆபரேஷன்ஸை க்ளோஸ் பண்ணாங்க. க்ளோஸ் பண்ணும்போது 3 வருஷத்துக்கு பார்ட்ஸ் அவைலபிளா இருக்கும், சர்வீஸ் அவைலபிளா இருக்கும், சாஃப்ட்வேர் சப்போர்ட் உண்டுலாம் சொல்லிட்டு தான் போனாங்க. OnePlus அப்படிலாம் பண்ண வாய்ப்பு இல்லை. யாருமே அப்படி விட்டுட்டும் போக மாட்டாங்க. ஏன்னா ஓப்போ கீழே வராங்க. ஓப்போவே ஒரு பெரிய கம்பெனி தான், அவன் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வாஷ் அவுட் பண்ணிட்டு போக மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு அது வந்து ஒரு ரூமர் மாதிரி தான், பட் வந்து அது கன்ஃபார்ம் நியூஸும் கிடையாது. நோ நீட் டு பி வரிட். ஏன்னா OnePlusல இருந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்த உடனே we are not going anywhere, we are thereன்னு சொல்லி அவனுங்களே அஃபிஷியலாவே போஸ்ட் போட்டிருந்தானுங்க. அதனால பயப்படாதீங்க. ஓகே. அடுத்து உதயனுரை அப்படிங்கிற நண்பர் வந்து ஆமா ப்ரோ, நான் ஒரு நியூ மொபைல் பை போனேன் ஆஃப்லைனில். நான் ஷாப்பில் போய் OnePlus Nord C5 இருக்கான்னு கேட்டேன். ஷாப்பில் இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க அது இங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணாங்க ஓப்போ மொபைல் வாங்குறதுக்காக. அண்ட் ஒன் திங் ஐ ஹேவ் 20K ஒன்லி, மொபைல் காஸ்ட் 25K சொன்னாங்க. ஸோ நான் EMI போடுறேன்னு பிளான் கேட்டேன் ஷாப்பில். ஆனால் EMI ஆப்ஷன்லாம் OnePlus மொபைலுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. தென் நான் நெக்ஸ்ட் ஷாப்புக்கு போனேன், அங்கே ரெடி கேஷில் 25K அண்ட் EMIனா 29Kன்னு சொல்கிறாங்க. தென் நான் ஆன்லைன்லேயே பார்த்து அங்கேயும் OnePlus மொபைலுக்கு EMI ப்ரைஸ் ரொம்ப ஓவராக தான் இருக்கு. லாஸ்ட்டாக 29K தான் ஆஃப்லைனில் வாங்கினேன். ஓகே, அவ்வளோ தூரம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி வாங்க வைக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா இந்த மாடல்னால எக்ஸ்ட்ரா உங்களுக்கு EMI. சரி, கிச்சு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஆஃப்டர் ஆரிஜின் வாய்ஸ் அப்டேட்டு கேமரா கிளாரிட்டி ரெடியூஸ்டு ப்ரோ விவோ X200. ஃபஸ்ட்டு இருந்த கிளாரிட்டி இப்போ இல்லாத மாதிரி தான் இருக்குது. என் ஃப்ரெண்டு ஐக்கு ஆல்சோ சேமு, கிளாரிட்டி ரெடியூஸ் ஆகிருக்கு. விவோ சர்வீஸ் சென்டரில் போய் நான் கேட்டால் கேமரா ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. கேமரா கலிப்ரேஷன் பண்ணி கொடுத்தாங்க. மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் ஃபிக்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. ப்ரோ எனக்கு மட்டும்தானே தோணுது, இல்லைனா எல்லாருக்கும் இப்படி தான் இஷ்யூ இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ நீங்கள் யாராவது X200 சீரிஸ் வச்சிருக்கீங்க, X200 Pro X200லாம் வச்சிருந்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குன்னா சொல்லுங்கள். இப்போ கூட ஒரு கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன், ஒரு நண்பர் வந்து X300 நான் லோக்கல் ஷாப்பில் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது அதே மாதிரியான ப்ராசஸிங் தானே ப்ரோ பண்ணுது, ஒன்றும் ஸ்பெஷல் இல்லையான்னு சொல்லியிருந்தாரு. விவோட ப்ராசஸிங் அப்படிதான், லைட்டாக மேக்கப் போடுறதுக்கு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவர் வந்து ஆமாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரில் ட்ரை பண்ணும்போது அப்படி தான் இருந்திருக்கு. அது அப்படி தான் ப்ரோ இருக்கும். என்ன ஹைலைட்னா, நான் அதுக்கு தான் அவருக்கு ரிப்ளை என்ன பண்ண தெரியுமா, உள்ள போயிட்டு அந்த ஃபில்டர்ஸ் கொஞ்சம் மாற்றிக்கோங்க ப்ரோ. ஆமாம், மாற்றிட்டு எடுத்தால் நல்லா இருக்கு. ஃபோட்டோகிராஃபி கேமிங் ப்ரோ OnePlus கேமரால வாட்டர் மார்க் ஆன் பண்ணி எடுத்தா டீடைல்ஸ் நல்லா இருக்கு. நான் எப்பயுமே எல்லாத்தையும் வாட்டர் மார்க் ஆன் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல அவர் அந்த மாதிரி சொன்னாரு. ஓகே, நோட் திஸ் பாயிண்ட். OnePlus யூசர்ஸ் வாட்டர் மார்க் எனேபிள் பண்ணுங்க. ஆதித்யா ப்ரோ செக்மெண்ட் வைஸ் குட் கார்ஸ் லிஸ்ட் ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ.
ஜாக் ப்ரோட்ட ஜாகிரோட சொல்லிடுங்க அவ்வளோதான். ரைட்டு மக்களே. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான கமெண்ட்ஸு. வேறு சில கமெண்ட்ஸ் அண்ட் டேட்டாஸோட உங்களை நான் திரும்ப இன்னொரு பதிவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய். டாடா.